வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி. ஆங்கொரு கல்லை வாயிலில் படியென்று அமைத்தனன் சிற்பி. மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினான். உலகினோர் தாய் நீ, யாங்கனே எவரை எங்கனம் சமைப்பதற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். இங்கு உனை சரண் என்று எய்தினேன், என்னை இருங்கலைப் புலவனாக்குதியே. இது பாஞ்சாலி சபதத்தில் சூதாட்டச் சருக்கத்திற்கு கடவுள் வாழ்த்தாக பாரதி எழுதியது. யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். இங்கு உனை சரண் என்று எய்தினேன், என்னை இருங்கலைப் புலவனாக்குதியே. எந்த நாட்டுக்கும் சரி, உலகளாவிய வரலாற்றுக்கும் சரி, ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஒரு புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஒரு கரண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு மூன்றும் உண்டு. நம்முடைய நாட்டுக்கு ப்ரீ ஹிஸ்ட்ரி என்றால் ருத்ரன், புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றால் ராமாயணம், கரண்ட் ஹிஸ்ட்ரி என்றால் மகாபாரதம். இப்படித்தான் பெரியவர்களால் நமக்கு விளக்கப்பட்டது. அதிலே நியாயம் இருக்கிறது. நேசமுள்ள நெஞ்சோடு அதை சற்றே திறந்து வைத்து பார்த்தால் பெரியவர்களுடைய கூற்றில் உள்ள நியாயங்கள் பைய பைய நமக்கு புலனாகும். ராமோ விக்கிரகவான் தர்மக என்று வால்மீகியும், தர்மத்தின் தனிமூர்த்தி என்று கம்பனும் போற்றி புகழ்ந்த ராமன் அறத்தின் வடிவாக எப்படி விளங்கினான் என்பதை காட்டுவதாக இராமாயணம் அமைந்தது. மகாபாரத காலத்தில் காலத்தின் பிரபாவம் எப்படி மனிதர்களின் மனத்துக்குள்ளே புகுந்து அவர்களை கலக்குகிறது, அப்பொழுது அறம் எப்படி தடுமாறுகிறது, இந்த மனிதர்கள் எப்படி அதில் தங்களை நிறுவிக்கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தியும், பாதை என்று ஒன்று எப்பொழுதும் இருந்தே ஆக வேண்டும், காலம் என்கின்ற புயல் எப்படி புரட்டி போட்டாலும் பாதை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதால் அதை பாதுகாக்கும் விதமாக கீதை முளைத்ததும் மகாபாரதத்திற்கு காரணமாகவும் அதனுடைய ஜீவனாகவும் அமைந்திருக்கிறது. நாம் இன்றைக்கும் மகாபாரத காலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்காத அரக்கர்களா, அதர்மமா, அக்கிரமமா, அதன் நடுவில் தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிரித்து கொண்டிருக்கிறோம், வளைய வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெருப்பு நதியின் மீது அமைந்த பனிப்பாலத்தில் கரகமாடிக்கொண்டு போவது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதில் அக்கறை என்று ஒன்று இருக்கிறது. அதன் பால் நமக்கு ஒரு ஈர்ப்பும் இருக்கிறது. எப்படி அந்த அக்கறையை சென்று அடைவோம் என்றால், தர்மம் ஒன்றுதான் நம்மை அங்கே கொண்டு செல்லும். அந்த தர்மத்தை இப்பொழுது எப்படி கைக்கொள்வது என்பதை நமக்கு காட்டுவதே மகாபாரதம். இது மகா பெரியவாள் கருத்து. இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் இதைத்தான் வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தர்மத்தின் பாதை கரடுமுரடானது, நுண்மையானது என்று அடிக்கடி மகாபாரதத்திலே வருகிறது. நான் ஆர்விஎஸ்ஐ அவருடைய ஒப்பற்ற இந்த வேலைக்காக பாராட்டுவதற்கு முன்பு இனிய நண்பர் பத்ரி அவர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் முதலில் நான் கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பை படித்திருக்கிறேன். அது வாங்கி பாடாப்பட்டு பணத்தை சேர்த்து அதை வாங்கி வச்சிருக்கோம். தொலைந்து போகாத புத்தகங்களில் அதுவும் ஒன்று. பொதுவாக சொன்ன வார்த்தை போட்ட கோலம், இரவல் தந்த புத்தகம் திரும்பி வந்ததாக வரலாறு இல்லை, மீட்க முடியாது. அதற்கு பிறகு கும்பகோணம் பதிப்பு, அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி அதை படித்து மகிழ்ந்தேன். எப்பொழுது வேண்டுமானாலும் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இருந்தது. இது எனக்கு போதவில்லை. நான் ரொம்ப விரிவாக படிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எனக்கு கிடையாது. அதுக்கு பத்ரி ஒரு வசதி செய்து கொடுத்தார் எனக்கு. என்னுடைய இனிய நண்பன் ஹரிகிருஷ்ணன் உடைய பாஞ்சாலி சபதத்திற்கான விளக்க உரையை பத்ரி பதிப்பித்தார். அதில் முழுக்க நமக்கு கிசாரி மோகன் காங்குலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும்
இந்த கும்பகோணம் தமிழ் ரிசென்ஷன் என்று ஹரி குறிப்பிடுவான். அதுவும் மாறி மாறி அது விரவி இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம அதனுடைய நாடியை பிடித்து கொள்வதற்கு தோதாக இருந்தது. ஆனால் மகாபாரதத்தினுடைய ஈர்ப்பு என்பது, கவர்ச்சி என்கின்ற சொல் சரியாக இருக்குமா தெரியவில்லை, ஈர்ப்பு என்பது இன்னும் இன்னும் அதை நமக்கு படிக்கும்படி தூண்டியது. அப்போது முளைத்தார் இந்த மஞ்சள் நதிக்காரர் ஆர்விஎஸ். மன்னார்குடிக்காரர்களிடம் நம்ம எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோமே தவிர இப்படி இருகரம் நீட்டி வரவேற்கும்படி ஒரு மன்னார்குடிக்காரர் நம்மிடையே முளைத்திருக்கிறார். கோபால நேசம் எத்தனையோ, அதைவிட அதிகமாக சங்கீத நேசம் உடைய என்னுடைய இந்த இனிய நண்பர் முகநூலில் இதை எழுதி கொண்டு வரும் பொழுதே ஒன்று விடாமல் நான் படித்திருக்கிறேன். அதை அவரும் ஒத்துக்கொள்வார். அத்தனை முறை நான் அவரை தொந்தரவு செய்திருக்கிறேன் படித்து படித்து. ஆர்விஎஸ்க்கு அவருடைய இயல்பிலே வாய்த்த வரம் ஒன்று, அவர் அறியாத வரம் ஒன்று, சரளம். சரளம் என்பது பெரும்பாலோருக்கு வாய்ப்பதில்லை. அவர்கள் மெனக்கிடுவார்கள், அதிலே நாம் அயர்ந்து போவோம். படிப்பவர்களுக்கு அயற்சி நேரும், களைப்பு நேரும். அப்படி இல்லாமல் அவர் அந்த மண்ணுக்கே உரிய ஒரு சரளம் அவருக்கு இயல்பாக வாய்த்திருந்ததால் அவர் எழுதினார். அந்த சரளத்திற்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த இயல்பிற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் ஆர்விஎஸ்னுடைய படிப்பு என்று சொல்வதை காட்டிலும் அவருக்கு இருக்கக்கூடிய ரசனை. ஆத்மாவுக்கு ஒரு வண்ணம் இருக்குமானால் ஆர்விஎஸை பொறுத்த மட்டில் அந்த வண்ணத்துக்கு பெயர் ரசனை என்பதாகத்தான் இருக்கும். அவருக்கு ஒரு காப்பி குடிக்கும் பொழுது அவர் எப்படி ரசிப்பாரோ அப்படியே தான் கடவுளையும் அவரால் ரசிக்க முடியும் முழுமையாக. ஒரு சின்ன கோப்பை காப்பியிலே முழுக்க முழுக்க மூழ்கி திரும்ப எழுந்து வந்து அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் ஆர்விஎஸுக்கு உண்டு. இந்த ரசனை தான் அவரை எந்த தளத்திலும் கூட்டிச் செல்ல வாய்ப்பாக அமைந்தது. அந்த சேப்பாயி என்கின்ற அவருடைய சிவப்பு ரதத்தில் அவர் வளைய வருகின்ற காட்சி நமக்கு பொறாமையை வரவழைக்கும். அந்த மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சங்கியிடம், அவரே ஒரு சங்கிதான் என்று குறை சொல்லிக் கொள்வார், சங்கியிடம் அவர் சரணடைந்ததோடு அவருடைய எல்லா வியாக்கியானங்களும் எல்லா பிரசங்கங்களும் எழுத்தில் முடியும். ஆர்விஎஸ் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு இதை வெளிப்படுத்தி இருப்பது ஒரு அபாரமான ஒரு வேலை என்று நான் நினைக்கிறேன். இப்போது அந்த நாளில் ரீடர்ஸ் டைஜஸ்டில் கண்டென்ஸ்டு எடிஷன் என்று போடுவார்கள். மிகப்பெரிய பெரிய நூல்களை சுருக்கி எழுதுவார்கள். இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி தேர்ட் ரீக் பார்த்தா தலானி மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு 3 சப்ளிமெண்ட் மாதிரி அதை கொடுத்துருப்பார். அதனுடைய வெற்றி என்னென்னா, யூ வில் நாட் மிஸ் தி ஒரிஜினல். அந்த சுருக்கத்தை நீங்கள் படித்தீர்களானால் இந்த மூலத்தை படிப்பதற்கு சமானமாக இருக்கும். மனம் திறந்து சொல்லுகிறேன், ஆர்விஎஸ்னுடைய வேலை முழுக்க முழுக்க மகாபாரதத்தை படித்த ஒரு திருப்தியை, ஒரு அருமையான நிறைவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒரு அற்புதமான உசாவு துணையாக, ஒரு ரெஃபரன்ஸ் வால்யூமாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆர்விஎஸ்க்கு எப்படி மனைவி மக்கள் இறைவனுடைய கொடையாக வாய்த்தார்களோ அப்படித்தான் கேசவனுடைய நட்பும் அவருக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். நான் கேசவ பார்த்தோன்னே கிரேசி மோகன் மேலிருந்து கூப்பிட்டானா, ஏதாவது திரும்ப அங்கிருந்து ஏதாவது உங்களுக்கு ஓவியம் போட வேண்டும் என்று கேட்டானா என்று விசாரித்தேன். மோகனுடைய வெண்பாக்களுக்கு ஒரு மோகன வண்ணம் தீட்டியது கேசவனுடைய அந்த அற்புதமான விரல்கள் தான். ஸோ அவருடைய அருள் மிகுந்த ஒரு நட்பை பெற்றதற்காக ஆர்விஎஸ் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹரிகிருஷ்ணனுடைய அனுமன் வார்ப்பும் வனப்பும், பாஞ்சாலி சபதம் விளக்க உரை, கவிமாமணி இலந்தை ராமசாமி அவர்களின் மகாகவி பாரதியார் வாழ்க்கை வரலாறு போன்ற பல நூல்களை வெளியிட்ட காரணத்திற்காகவே இந்த இனிய நண்பர் பத்ரிக்கு பல விழாக்களை எடுத்து அவரை கொண்டாடலாம், போற்றலாம். நான் அவருடன் அடிக்கடி பேசிக்கொள்ளுகிறவன் இல்லை. எனக்கு அவரிடம் சொல்ல ஒன்றுமில்லை. அவருடைய வெளியீடுகளை படிப்பது தான் நமக்கு வேலை.
என்ன எத்தனை எத்தனை தொலைவு எவ்வளவு ஆழமாக எங்களை அது பாதித்திருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் நன்றியோடு குறிப்பிட விரும்பினேன். அதனால்தான் அவ்வளோ அற்புதமான ஒரு பணி. அந்த அந்த அளவில் இந்த நூல் வெளியீட்டுக்காக பத்ரியை மீண்டும் கொண்டாட வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். இப்படி ஒரு அழகான ஒரு கூட்டு பணியாக இது விளைந்திருக்கிறது. இன்றைக்கு திருப்பூர் கிருஷ்ணன் ஐயாவை இங்கே அழைத்து அவருடைய வாழ்த்துரை வாங்குவது என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக பெறுவதற்கு சமானம் என்று நான் சொல்லுகிறேன். ஆர்விஎஸ், அதாவது தூய உள்ளம் கொண்டவர்கள் காண்பதற்கு அரிதாக போய்விட்ட இந்த உலகம், இறைவனை எளிதாக பார்த்து விடலாம், அடியார்களை பார்ப்பதுதான் கடினம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல மனிதனுக்கும் ஒரு மாமனிதனுக்கும் கூட பேதம் இல்லாமல் கோடுகள் அழிந்து போய்விட்ட நிலையில் திருப்பூர் கிருஷ்ணன் மாதிரி எளிமையே வடிவாக, இனிமையே இயல்பாக, அதே சமயம் ஒரு நெருப்புக்கு சமமான ஒரு நேர்மையோடு விளங்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பதே ஒரு பேர் என்று நான் உளமாற கருதுகிறேன். ஸோ அவரிடமிருந்து வாழ்த்துரை பெறுகின்ற ஒரு பேரும் ஆர்விஎஸ்க்கு இங்கே வாய்த்திருக்கிறது. இதற்காக ஆர்விஎஸ் எவ்வளவு உழைத்திருப்பார் என்று நினைத்து பார்த்தால் எனக்கு மலைப்பாக இருக்கிறது. ஆனால் அவரை பார்த்தால் தெரியாது. யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்துட்டு இவர் இங்கே அச்சிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி உட்காந்துருப்பார். இது அவரால் எப்படி முடிகிறது என்று எனக்கு தெரியாது. இது மட்டுமில்லை, எத்தனையோ கட்டுரைகளை நான் ஆர்விஎஸ் கட்டுரை என்றால் படித்து விடுவேன். அண்மையிலே ரமண மகர்ஷியினுடைய வாசகங்களை எடுத்து ஒரு தொடர் எழுதினார். எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்நியாயமாக அதை நிறுத்திவிட்டார். கேட்டால் புஸ்தகம் முடிஞ்சால் நீ எழுத வேண்டியதானே, ஒரிஜினல் நீ பாட்டுக்கு எழுத வேண்டியதானே அப்படி தோணித்து. இவ்வளோ அற்புதம். எதை செய்தாலும் அதில் ஒரு சரளம், ஒரு லலிதம், ஒரு நேர்த்தி, ஆழம் எல்லாம் சேர்ந்து அதை அவர் எழுதியிருந்தார். அதிலே கட்டாயமாக இவர் இதுவரை எத்தனை எழுதியிருந்தாலும், ராமாயணம் உட்பட இனிமேல் அவர் எத்தனை எழுதினாலும், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய படைப்பாற்றலுக்கு மகுடமாக இந்த வியாச பாரதம் விளங்கும் என்பதிலே எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடம் இல்லை. ஏனென்றால் எவன் தர்மத்தின் பாதையை உள்வாங்கிக் கொண்டு பலரும் அறிந்து கொள்ளும் வகையிலே அதை பிரதிபலிக்கிறானோ அவன் அந்த பாதையையே மீண்டும் விரிக்கிறான் என்பதற்கு சமானம். எனவே இது உங்களுக்கு மகுடமாக விளங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று நீங்கள் கேட்பீர்கள். ரொம்ப சுலபமாக நீங்கள் மன்னார்குடி கோபாலன் என்று சொல்லிவிடலாம். நான் அப்படி சொல்பவன் இல்லை. நமக்கு அந்த பாரதி மேல் இருக்கக்கூடிய பாரதியால் விளைந்த பாதிப்பால் நல்ல மனைவி வாய்க்க பெற்றது தான் அவனுக்கு வாய்த்த பேறுகளிலே மிகப்பெரிய பேறு என்று நான் கருதுகிறேன். நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள், நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள், கண்ணில் படாதிருந்தே கண்ணாக காவல் செய்வாள், அவன் கோபம் தாபம் எல்லாம் தாய் போல தாங்கிக் கொள்வாள், அகல் போல சூழும் இருளை அழகாக வாங்கிக் கொள்வாள், அண்டங்கள் பாடும் சக்தி சேலை கட்டி வந்த போது அன்பென்னும் புல்லாங்குழலில் சூறை காற்றே தூங்கும் போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம் என்று சங்கியை பாடத் தோன்றுகிறார். பாட்டு உனக்கு தான் வச்சுக்கோ, பல்லவி மட்டும் உனக்கு, சரணமெல்லாம் அங்கே. எனவே இந்த அருமையான வேளையில், அருமையான தருணத்தில் உங்களை விட நான் இன்னும் பத்ரி பேச போகிறதையும் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்த்துறையையும், என்ன நீங்கள் பெரிதாய் ஒலிபெருக்கி வைத்தாலும் கேட்க முடியாத குரலுக்கு சொந்தக்காரரான கேசவ் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதையும் நான் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நீண்ட ஆயுள்,
நீடித்த உடல் நலம், நிறைந்த செல்வம், நற்புகழ், எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்த மன நிம்மதி, இவற்றை என்னுடைய பராசக்தியும் பாரதியும் இணைந்து ஆர்விஎஸ்க்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இனிய நண்பர் பத்ரிக்கும், கேசவுக்கும், எங்கள் திருப்பூர் கிருஷ்ணனுக்கும், இங்குள்ள அனைவருக்கும், நான் உள்ளிட்ட அனைவருக்கும் பராசக்தி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.